அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து என்னென்னாக்கா, நம்ம காரைக்காலில் வந்து ஃப்ளவர் ஷோ நிறைய வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, கார்னிவல். அதுக்கு போனதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேஸ் நான் வந்து போவே இல்லை. 14th ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. நான் லாஸ்ட்டு 2 டேஸ் தான் போயிருந்தேன். அது வந்து பார்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கானா பாலா, மதுரை முத்து இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அன்னைக்கு தான் இது. நான் போகணும்னு நினச்சே போகலை. ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜிஹெச் போயிட்டு அங்கேருந்தே வந்து நாங்கள் வந்து இந்த இது பார்க்க போகலாம், கானா பாலா வராது, அப்புறம் வந்து மதுரை முத்து குரேஷ்லாம் வரதா சொன்னோன்னே என் பிள்ளை கிளம்பிடுச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போயிருந்தோன்னா, எங்கள் மாமியார் வந்து அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க போன இடத்துல எல்லாருமே சேர்ந்து அவங்க மாமி, சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து கூப்பிட்டு போக சொல்லி ரொம்ப சொல்லவும் அங்கேயே நின்று அடம் பண்ணி கிளம்பிட்டான். ஸோ ஓகே, நாங்களும் அங்கேருந்தே ஷார்ட் ரூட்டில் போகலான்ட்டு ஒரு பக்கமாக போயிட்டுருக்கோம். அந்த ஜிஹெச்சோட அந்த பின்பக்கம் அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப இருட்டு கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக வந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப லைட் இதில் ஏன்னா இந்த பக்கம் வந்து போலீஸ் இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆட்டோவும் வரல. ஸோ வெளியே போயிட்டு ஆட்டோ இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டு நிஹால் பார்த்து யாருக்கும் மையத்து எது சொல்ற எங்க இங்க ஆட்டோ வரும். அந்த இருட்டில் வந்து தட்டு மாதிரி வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததோட ஆட்டோவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பக்கம் போகவும் விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ வழியாக ஆட்டோவில் வந்து சுற்றி தான் வர மாதிரி இருந்துச்சு. முதல் 2 நாள் வந்து பட்டிமன்றம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரியாக எதுவுமே பார்க்கவே முடியல, போகவும் முடியல. ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கவே கரெக்டாக இருந்துச்சா. சரி ஓகே, அவங்க கொஞ்சம் இதாக இருந்தோடனே சரி போயிட்டு வரலாம். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்மளும் போனால் சரியாக வராதேன்ட்டு எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் வந்துட்டோம். உள்ளே வந்து பார்க்கும்போதே பார்ப்பீங்க எவ்வளோ பைக்கு. இந்த லாஸ்ட்டு 2 டேஸ் நான் போயிட்டு வந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. உள்ளே வந்து போகிறதுக்கே கொஞ்சம் இதாகவே இருந்தது. நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர ஐடியா இல்லாமல் வந்ததுனால லேட் ஆகிடுச்சு. 7 o'clock இருக்கிறதுக்கு நம்ம தான் வந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் எல்லாமே ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருந்தது. அவர் அங்கே நிற்கணுமா? அவர் அதில் நிஹால் நில்லு, நிஹால் போய் நில்லு. பாட்டு புக் இல்லாத பாடல, வரி இல்லாத பாடல, இசை பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அது மனசு விட்டு போயிடுச்சு. நிஹால் கூட நில்லு. இனிமே அண்ணன் காரைக்கால் மறக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
இதில் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு பொம்மை இது நின்றுச்சுல அது ரொம்ப டெரராக இருந்துச்சுன்னு அது கிட்னியே போகிறதுக்கு பயந்துட்டு இருந்து அப்புறம் இந்த பிங்க் கலர் பொம்மை கூட தான் நின்றான். ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டான். ஓகே இது கூடயாச்சும் நில்லுன்னு அந்த எலும்பு கூடு பக்கத்தில் போய் நில்லுடாண்டேன், அதுக்கும் அது பண்ணல. செம கூட்டம், சரியான கூட்டமாக இருந்தது. அப்புறம் வந்து இசைவாணி அவங்க வந்து பாடிட்டு இருந்தாங்க அந்த சமயம் தான். கானா பாலா டீம் அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா வந்து ப்ரோக்ராம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. எங்கே போய் நிற்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. போன வருஷம் கார்னிவல் வந்தோம், ஃப்ளவர் ஷோ வந்தோம். அப்போது வந்து ஜேம்ஸ் வசந்தன் ப்ரோக்ராம் இது பார்த்தோம். அதை கூட சரியாக இது பண்ணி பார்க்கணும், இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் செம்மையான கூட்டமாக இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ப்ரோக்ராம் எல்லாமே. அந்த வகையில் அடுத்து நம்ம அண்ணன் குழுவினர் வந்து ஒரு சூப்பரான பாட்டு ரெடியா இருக்கு. ரெடினா அண்ணா பேரு பரமேஸ்வரன் பரமேஸ்வரனும் மஞ்சுளாவும் இறங்கி ஒரு திருவிளையாடல் பண்ண போறாங்க. ஒரு வேற லெவல் பாடல் கேட்டு ரசிப்போம். காத்துக்கு கூடாதது நீ தொட்டு எது சொன்னா என் பெட்டு சுடாதது என் கைக்கு நீவு காணா வேணாங்குது நீ என்னோட வயசுக்கு வந்தா என் சிக்னட்ரி ஆகுது கமாக்கடியில் அந்த புல்லட்டு அந்த வெயில பாடிக்கலாம் துயட்டு கமாக்கடியில் அந்த புல்லட்டு கூட நம்ம கிட்ட கடை போலாம் அடங்கள் மெத்தட்டும் மாட்டிக்கிட்டு கை கடை போலாம் அந்த வெயில பாடிக்கலாம் துயட்டு கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்துலேருந்து இது பண்ணிட்டு வந்ததுக்கே தாங்கலை, ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய வந்து ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ பசிக்க தானே செய்யும், சும்மாவே பசிக்கும். இப்போ சொல்வா வேணும். சரி, அதோட பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு பர்கர் வாங்கிக்கிட்டு எனக்கு அம்மாவுக்கு வந்து மோமோஸ் வாங்கிட்டோம், ஃப்ரைட் மோமோஸ். அப்புறம் வந்து வேஃபிள்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். சரி, இது வாங்கலாமா வேணாமான்னு ஒரே யோசனையாக இருந்தது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் எங்கே நம்ம வெளியில் போகிறோம், எங்கே போய் சாப்பிட போகிறோம், சரி கிடைக்கிற சான்ஸில் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 தான் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே அங்கே போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ வாங்கிட்டு வந்தது ஐட்டத்தை எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். இதோட நேம் வந்து நான் வேஃபிள்ஸு சொன்னேன். ஸோ அங்கேயும் வந்து அவன் என்னை வந்து கரெக்ஷன் பண்ணால் அது வாஃபிள்ஸ் அப்படின்ட்டு. இதோட கரெக்டான ப்ரனவுன்சியேஷன் என்னன்னு தெரியல. ஓகே, இது வந்து நம்ம ஷார்ட்ஸில் நிறைய இதில் பார்த்துருப்போம்ல. ஸோ நம்ம முதல்ல இது கிடைக்கிது, தனியாக இங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்ற மாதிரிலாம் நம்ம அதுக்காக டைமிங் சுச்சுவேஷன்லாம் அனுமதிக்க முடியாது. ஸோ இங்கே வந்ததோடு வாங்கி சாப்பிட்டுக்கலான்ட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டாச்சு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் நினைக்கிறேன். சரி வாங்கியாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளே அங்கே கானாபாலா வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் அந்த இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்களா. ஸோ ஃப்ளவர் ஷோவில் இன்றைக்கி போகல. ஃபஸ்ட்டு டே நாங்கள் போனப்போ அங்கே போகல. ஸோ எல்லாம் மட்டும் வாங்கி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே போய் ஒரு இடத்துல சேர் பிடிச்சி உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து ரொம்பவே கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அந்த பையன் தானடி என்ன பயம் பொருந்தும் பையனுக்கு தானடி சரி 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 லவ பதனி சரி ஏய் பப்பா பப்பா பதனி ஜனி பப்பா நீ அந்த மாமா அந்த மாமா 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 மனசே யா மனசே உசுரே யா உசுரே உன்னை கடற்கரையா தெரியல நீ கையில மாட்டு அம்மம்மா பண்ண நாட்டுமா பரிசுக்கு போவாமலே ஆயிரம் பாரிசுமா ஐடெக்ஸ் மையம் போட்டு அவனை சேவாட்டுக்க ஐயாச்சு காட்டல கத்தது முன்னாடி காட்டாடியா வானத்துல பறக்கிற வாரத்துல எட்டு தள்ள மறுக்கிறேன் என் பில்டிங் கொஞ்சம் நீக்குமா மொத்த பேஸ்மெண்ட்டு அது ரொம்ப என் பில்டிங் பொம்புலே சரக்கடிக்க வச்ச பொம்புலே கீழே படுக்க வச்ச சொம்புலே தண்ணி குடிக்க வச்ச பேரடி மச்சான் அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போயிடும். தாண்டி நீ கொஞ்சம் பர்சனாலிட்டி குடும்பம் நடத்த உனக்கு இல்லை பங்க்சுவாலிட்டி பார்க்க தாண்டி நீ கொஞ்சம் பர்சனாலிட்டி
குடும்பம் நடத்த உனக்கு இல்லை பங்க்சுவாலிட்டி. ஏய் என்ன விட அழகுல நீ கொஞ்சம் தாண்டி பியூட்டி. உன் வாயை திறந்து பேசும் வார்த்தையெல்லாம் ரொம்ப லோக்காலிட்டி. சிரிப்ப பல்ல காட்டி அதுதான் உன் பியூட்டி. மயக்கு ஆசை காட்டி மொத்தத்தில் நான் ஒரு போர் தொட்டி. பண்ணாத மேரேஜ் வாழாத டீனேஜ். எல்லாமே அவனுக்கு சப்போட்டு அவனுக்கு நாட்டு போட்டு மோகம் என்பது எல்லாருக்கும் 30 நாள். மோகம் என்பது எல்லாருக்கும் 30 நாள். அது குடிஞ்சு புட்டா குடிக்கணும்டா ஆவில பாடு. ஆசை என்பது மனுஷ வாழ்வில் 60 நாள். ஆசை என்பது மனுஷ வாழ்வில் 60 நாள். அட அதுக்கு அப்புறம் அவதான் உனக்கு அமலா பாட்டு. உலக தத்துவத்தை பாடல் சொல்லுவீங்க சூப்பர். ஒரு பாடலையே முன்னாடி போயிருக்காங்க